தமிழன் என்றோர் இனமுண்டு, தனி அவருக்கு ஒரு குணமுண்டு. உணர்ச்சி கனலை எழுப்பின நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் மண். சேரர்களின் தலைநகரான திகழ்ந்த மண். இப்படி ஈரோடு, நாமக்கல், கரூர் ஆகிய 3 மாவட்ட 3 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கொண்ட இந்த மண்ணிலிருந்து நாடு காக்கும் ஜனநாயக போர்க்களத்துக்கு அழைப்பு விடுக்க வந்திருக்கிறேன். இந்த கூட்டமானது முக்கடல்களின் ஒன்று கூடுன மாதிரி காட்சியளிக்குது. இன்னும் சொல்லணும்னா, அண்ணா ஒரு முறை சொன்னார், உங்களை எல்லாம் பார்த்து பேசாமல் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்ற உணர்வு இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது. அந்த உணர்வோடு தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஈரோடு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி பிரகாஷ் அவர்கள் சின்ன வயசில் இருந்த திமுகவில் இணைந்து மக்களுக்காக பணியாற்றுபவர். அவருடைய தந்தை 1977 முதல் கிளை செயலாளராக பணியாற்றியவர். அப்பாவை மாதிரிய பையனும் அரசியல் ஆர்வம் கொண்டவர். என்னோட தலைமையிலேயே ஈரோடு திமுக இளைஞரணியின் அமைப்பாளராக பணியாற்றியவர் இவர். இப்போது மாநில துணை செயலாளராக தம்பி உதயநிதிக்கு துணையாக நிற்கிறார். இவர் ஈரோட்டு மக்களுக்கு துணையாக நிற்க, நாடாளுமன்றத்தில் பணியாற்ற பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி ஜோதிமணி அவர்கள் கடந்த முறை 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர். இந்த முறை அதைவிடவும் கூடுதலான வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்கணும். மகளிர், குழந்தைகள் மற்றும் சமூக மேம்பாடுகள்ல அக்கறை கொண்ட அவரை நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் அனுப்ப கரூர் மக்கள் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்கள் பிறந்தது சேந்தமங்கலம், வாழ்வது நாமக்கல், திருமணம் செஞ்சுகிட்டது திருச்செங்கோடு. 3 சட்டமன்ற தொகுதிக்கும் தொடர்புடையவர். மக்களோட மக்களா இருந்து சமூக சேவை செய்யும் அவரை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். இங்க கூடியிருக்கக்கூடிய உங்க எழுச்சியை பார்க்கிறப்போ மேடையில் இருக்கிற 3 வேட்பாளர்களும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை தர முடிவு செஞ்சுட்டாங்க என்பது தெரியுது. வெற்றி பெற வைக்க தயாரா? சத்தம் கேட்கல. வெற்றி பெற வைக்க தயாரா? 3 பேர் உட்காருங்க. சீட்டு கிடைச்சிருச்சு, உட்காருங்க. இந்த கூட்டத்தை இவ்வளவு எழுச்சியோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகு ஈரோட்டு செயல் வீரர் முத்துசாமி உள்ளிட்ட
அமைச்சர் பெருமக்களுக்கும் முக்கியமா இங்கே வரவில்லை என்றாலும் தன்னுடைய பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும். கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக எனும் 2 கால ஆட்சிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்த ஆட்சிய தொழில் வளர்ச்சியை பாழ்படுத்திய ஆட்சிய தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை பின்னுக்கு தள்ளி ஆட்சிய அகற்றி என் மேல நம்பிக்கை வச்சு என்கிட்ட கொடுத்தீங்க. ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய திராவிட மாடல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கு. வாக்களிச்சவங்க வாக்களிக்காதவங்க என்ற பாரபட்சம் பார்க்காம அனைவருக்கும் பொதுவான அரசா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால்தான் நான் சொல்லும் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செல்லும் இடமெல்லாம் மக்கள் நற்சாட்சி பத்திரம் போல் வழங்குவதை போல அலை அலையாய் மாநாட்டுக்கு வருவது போல வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன் கிடைக்கிற மாதிரியான நல்லாட்சியை வழங்கி வரும். உங்களுக்கு தெரியும், நான் ஆய்வுகளுக்கு அடிக்கடி தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கிறவன். அப்படி ஒரு ஆய்வில் சேலத்தில் பொதுமக்களை சிலரை சந்திச்சு நம்ம அரசோட திட்டங்கள் எப்படி செயல்படுது, ஏதாச்சும் குறை இருக்கா, இல்ல இந்த திட்டங்களை செம்மைப்படுத்த ஏதாவது கருத்துக்கள் இருக்கான்னு கேட்டேன். அதுல ஒரு மகளிர் சொன்ன கருத்தை என்னால மறக்க முடியாது. ரொம்ப யதார்த்தமா சொன்னாங்க, ஐயா என்னுடைய கணவர் பெயிண்டர் வேலை செய்கிறாரு, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, என்னோட கணவருக்கு பெயிண்டிங் வேலை தொடர்ந்து இருக்காது, சம்பாதிக்கிற காசு வீட்டு செலவுக்கே சரியா போயிடும், நானும் வீட்டு வேலைக்கு போறேன், 3வது படிக்கிறா, என் குழந்தைக்கு காலையில சாப்பாடு கொடுக்க முடியல, வேலை செய்யறப்போ இதே நினைச்சு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பேன். இப்போ அந்த கஷ்டம் இல்லை. நீங்க கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தால காலையில என் குழந்தை பள்ளிக்கு போய் நல்ல சுவையா சாப்பிடுறான். அது மட்டுமல்ல, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்க கொடுக்கிற 1000 ரூபாய் பெரிய உதவி. எங்க செலவு போக மீதிய என்னுடைய பெண் குழந்தை பேர்ல பக்கத்தில் இருந்த போஸ்ட் ஆபீஸ் அக்கவுண்ட் தொடங்கி சேமிக்க தொடங்கிட்டேன். மற்றவங்களுக்கு வேணும்னா அது வெறும் 1000 ரூபாயாக இருக்கலாம். ஆனா எனக்கு என் குழந்தையோட எதிர்காலத்திற்கான பணம், என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு பணமும் கொடுக்கிற நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த தாய்மார் மனசிலிருந்து வந்த வார்த்தை. இது போதாதா நமக்கு? இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இதை விட என்ன மகிழ்ச்சி வேணும்? இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்க 1,15,00,000 மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமா வாங்குகிற 1000 ரூபாய்
எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற தாய் வீட்டு சீர்னு உரிமையோடவும் மகிழ்ச்சியோடும் சொல்றாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதிரியே மகளிர் இலவசமா பயணம் செய்ய விடியல் பயண திட்டம், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்க போகுது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நான் முதல்வன் திட்டம்னு நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கான அரசா திமுக ஆட்சி செயல்பட்டு வருது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை பெருக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கணும்னு முழு முயற்சியோடு செயல்பட்டு வர்றது நம்ம திராவிட மாடல் ஆட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழிற்சாலைகள் அமையணும், வளர்ச்சிங்கிறது சீரானதா அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கணும் என்பதுதான் திமுக அரசோட நோக்கம். நமக்கு மிகப்பெரிய இலக்கு இருக்கு. $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு எட்ட வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு. அந்த இலக்கை அடைய முதலீடுகளை பெற புதிய தொழிற்சாலைகளை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை பெற்று 14,54,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம். தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல ஒவ்வொரு திட்டமாக வடிவமைச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை பொறுத்துக்க முடியாத அதிமுகவும் பாஜகவும் மக்கள் நல திட்டங்களை, தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை குறை சொல்றாங்க. அது குறைகளாக இருந்தா நிச்சயம் சரி பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறது வைத்திருச்சல்ல அவதூறு செய்யறாங்க. திமுக திட்டங்களை குறை சொல்றதா நினைச்சுக்கிட்டு பயனடைகிற தமிழ்நாட்டு மக்களையே குறை சொல்றாரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் மட்டுமா, பாஜக என்ன சொல்றாங்க? மகளிருக்கு கிடைக்கிற உரிமை தொகையையும் வெள்ள நிவாரண தொகையையும் பிச்சைன்னு கேவலப்படுத்தியும் தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நிதி தராம முட்டுக்கட்ட போடுற கட்சி பாஜக. திமுக அரசோட சாதனைகளை குறை சொல்ற இந்த அதிமுக பாஜக கள்ள கூட்டணியால அவங்க ஆட்சியில செஞ்ச சாதனை மக்களுக்கு நிறைவேற்றின திட்டம் எதையும் சொல்றதுக்கு தகுதி இல்லாம அவதூறு குதிரையில் அரசியல் பயணம் செய்யறாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில சொல்றத செய்கிற கட்சி. சென்வாட் வரியை நீக்குவோம் வாக்குறுதி தந்தோம், நீக்கி காட்டணும். புடா சட்டத்தை ரத்து பண்ணுவோம் சொன்னோம், ரத்து செஞ்சோம். அது மட்டுமல்ல, இந்த வட்டாரத்து விவசாய பெருமக்களுடைய நீண்டகால கோரிக்கைகளாக இருந்த முக்கியமான பிரச்சனைகளை திமுக அரசு தீர்த்து வச்சிருக்குதுன்னு பெருமையோடு சொல்ல முடியும். காளிங்கராயன் வாய்க்காலில் சாராய கழிவு நீர் கலக்கிறத நம்ம திமுக அரசு தடுத்திருக்கு. காளிங்கராயன் என்ற கொங்கு நாட்டு தலைவரான 13ஆம் நூற்றாண்டு கால கட்டப்பட்டதுதான் காளிங்கராயன். அதோட வாய்க்காலும் அமைச்சார் இயந்திரங்கள் இல்லாத நிலையில பூமியோட சரிவர கணக்கிட்டு
பவானி முதல் கொடுமுடி வரையிலான 56 கிலோமீட்டர் தூரத்திற்கு வளைஞ்சி போனா தண்ணீரின் வேகம் அதிகரிச்சு கடமடை வர சீரான பாசனம் வழங்க முடியும்னு காளிங்கராயன் வாய்க்கால் வெட்டி 21,000 ஏக்கரில் பாசனத்தை துவக்கி வச்சாரு. அது மட்டுமா, இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கட்டியது என்பதற்காகவே இதை ஒரு துளி கூட தான் பயன்படுத்தாம வேறொரு பகுதிக்கு போய் குடியேறிய மாபெரும் தலைவர் தான் காளிங்கராயர் அவர்கள். இன்று வரை லட்சக்கணக்கான மக்களுக்கு காளிங்கராயன் தண்ணீர் பயன்பட்டு வருது. காலப்போக்கில் சாயப்பட்டவைகள் தோல் ஆலைகளால் இந்த வாய்க்காலால் நீர் அழுக்கானது. இதனால உழவர் பெருமக்கள் கவலை அடைஞ்சாங்க. இந்த பிரச்சனை பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சாய தோல் ஆலைகள் பெருந்துறை சிப்காட் தொழில் வளாகத்துக்கு மாற்றப்பட்டது. மேலும் இது போன்ற பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு 1996ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 100 கோடி ரூபாய் செலவில் காளிங்கராயன் வாய்க்கால் வலதுகரை பகுதி தரைத்தளம் அமைச்சு வாகனங்கள் சென்று வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதனால கால்வாயின் வலதுகரை பகுதியில் இருக்க ஆலைகள் கழிவு நீரை வெளியேற்ற முடியாம தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ தெளிவான நீர்ப்பாசனம் பெற்று வருது. தண்ணீர் வருகைக்கு ஏற்ப 3 போகம் சாகுபடி செய்யறாங்க. அதே மாதிரிதான் ஈரோடு பவானி சாகரன் கீழ்பவானி வாய்க்கால் பாசன திட்ட பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கு. பவானிசாகர் அணையிலிருந்து ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட பகுதிகளுக்கு கீழ்பவானி பாசன கால்வாய் திட்டம் ஈரோடு, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட 3 தொகுதிகளினுடைய திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஈரோடு சின்னியம்பாளையம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். கசிவுநீர் பாசனமும் பெறுது. இந்த கால்வாய் பாசனத்துக்கு திறக்கப்படுறப்போ 200வது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கடமடை பகுதியான மங்களப்பட்டிக்கு தண்ணீர் வந்து சேருதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சேரலன்னு ஈரோடு சின்னியம்பாளையம் பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்தோம்.